Hi friends, now I'm at Tattoo Monk. ஸோ ரொம்ப நாள் நான் டேட்டோ போடணுன்னு ஐடியாவில் இருந்தேன். அண்ட் உங்களுக்கே தெரியும், இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே எவ்வளோ பேஜஸ் இருக்குது. ஸோ அப்படி நான் வந்த இடம் தான் அந்த டேட்டோ மாங்க். ஸோ இங்கே வர வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. பட் அவங்க ஒர்க்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய சொல்லியிருக்காங்க இவங்களை பற்றி. இங்கே வர வரைக்கும் எனக்கு என்ன மாதிரி டேட்டூ போடலான்னு ஐடியா எதுவும் இல்லை. பட் எனக்கு வந்து அந்த தீமில் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு சி தீம் பேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இங்கே வந்தப்போ மிஸ்டர் ஜேம்ஸ் அவர் தான் வந்து எனக்கு டேட்டூ போட்டுருக்காரு. ஸோ அவர்கிட்ட நான் இந்த மாதிரி சி தீமில் வேணும், பட் ஐ டிட் நாட் கிவ் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் லைக் இந்த மாதிரி தான் வேணும், அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்லாம் சொல்லலை. நான் வெறும் சி மட்டும் தான் மென்ஷன் பண்ணி சொன்னேன். So he has his own ideas. He created new one. And பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். சி தீமில் பார்த்தீங்கன்னா நம்ம சரௌண்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு யாரும் போட்டதில்லை. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு பேண்ட் போடணுன்னு வந்துட்டேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வெரி லோ காஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் மட்டும் நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் ரெஃபர் பண்ணுவேன். அண்ட் அவங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர்கிட்ட ஜஸ்ட் ஒரு வேர்ட் கொடுத்தா கூட போதும், யூ கேன் கிரியேட் இஸ் ஓன் ஐடியாஸ். ஸோ எந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவரோட ஒர்க்கில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவார் அவர். ஸோ இங்கே வந்ததில் எனக்கு ஒன் மோர் திங் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். வெறும் டேட்டூ மட்டும் அவங்க பண்ணுறதில்ல. ஸோ வால் ஆர்ட்டும் அவங்க பண்ணுறாங்க. தே ஆர் லைக் ஸ்பெஷலிஸ்ட் இன் தட். ஹி ஹாஸ் இட்ஸ் ஓன் டீம். ஸோ அவங்களே வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. பென்சில் ஆர்ட்ஸும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பென்சில் ஆர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, லைக் வெறும் பென்சில் ஒர்க்கும் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணி தராங்க. நாட் ஒன்லி தட், அதை ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற இடத்துக்கு அவங்க டெலிவரும் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் நீங்கள் மார்க்கெட்லேயே எந்த அளவுக்கு லோஸ்ட் காஸ்ட்டில் பண்ண மாட்டாங்க. இது லோ காஸ்ட்ன்றதை விட ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. அட் த பெஸ்ட் ஒர்க். ப்ரைஸிங் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஒன் மோர் திங், ஹைஜீன். செட்டப், இந்த ஸ்டூடியோ செட்டப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைஜீனாக இருக்கும். நம்ம வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மளுக்கு எதனா அலர்ஜிக் இருக்கா, இல்லை நம்ம என்ன சாப்பிட்றோம், ஸோ நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்குது. ஸோ இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவங்களை கால் பண்ணிவிட்டு நான் வந்திருந்தேன். ஸோ இங்கே வந்த உடனே அவங்க என்னை ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, சாப்பிட்டு வந்தீங்களான்னு கேட்டாங்க. நான் இல்லை அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே நேராக கூட்டு போய் வாங்கி கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு எல்லா பில்லெல்லாம் போட்டு அதில் சேர்த்து அந்த சாப்பாடு பில்லையும் சேர்த்து போட்டாங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறீங்க. அதெல்லாம் இல்லை. ஸோ தே டேக் கேர் லைக் எ ஃபேமிலி மெம்பர். ஸோ அதுதான் வந்து ஒரு ப்ரொஃபஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து வெறும் வந்து அவங்க ஒரு பிஸ்னஸாக பார்க்காம ரொம்ப டேக் கேர் பண்ணி பண்ணுறாங்க. அவங்களுடைய ஒர்க் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு டேட்டூ போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், டேட்டூ போட்டதுக்கப்புறம் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எப்படி அதை ஹீல் பண்ணணும், அது எல்லாத்தையும் அவங்க பார்க்குறாங்க. அதேமாரி மிஸ்டர் ஜேம்ஸ் சொல்லணும்னா, அவர் டேட்டூ போடுற அவரோட ஒர்க் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ வந்து பார்த்தாலும் ஸ்டூடியோ செட்டப் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பேண்ட் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே 2 பேக்கெட் ஆஃப் டிஷ்யூஸ் காலி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இந்த டேட்டூ வந்து கோவாவில் பண்ணியிருந்தேன். ஸோ அதை போட்டதை வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பெயின் இருந்தது. என்னால் வந்து நெக்ஸ்ட்டு டேட்டூ பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பேண்டே போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த கம்பேர் பண்ணும்போது எனக்கு பெயின்லெஸ்ஸாக பண்ணுறாரு. அது எப்படி தான் எனக்கு தெரியல. ஹி ஹாஸ் சம் மேஜிக். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. இட்ஸ் வெரி ரீச்சபிள். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி டேட்டூஸ் போடணுன்னா ஜஸ்ட் கான்டாக்ட் Tattoo Monk.